சென்னை விருகம்பாக்கத்தில் வீட்டை மறித்து வாகனங்கள் நிறுத்துவதை கண்டித்ததால் தகராறு ஏற்பட்டு மாறி மாறி தாக்கிக் கொள்ளும் காட்சி வெளியாகியுள்ளது. ராஜீவ்காந்தி தெருவில் ஐயாதுரை என்பவர் அவரது வீட்டு மாடியில் 10 பேரை வாடகைக்கு வைத்துள்ளார். அவர்கள் அனைவரும் ஆட்டோ, கார், இருசக்கர வாகனங்களை நிறுத்துவதால் அருகில் அனுராதா என்பவரது வீடு உட்பட மற்ற வீட்டினரால் வாகனங்களை எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. கடந்த 3ஆம் தேதி இதை கண்டித்து கேட்டதால் அனுராதாவையும் அவரது குடும்பத்தாரையும் ஐயாதுரை குடும்பத்தோடு தாக்கியதாக குற்றம் சாட்டப்படுகிறது. காயமடைந்த அனுராதாவும் அவரது கணவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் புகார் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி அனுராதா வீடியோ வெளியிட்டுள்ளார். அந்த ஐயாத்துறங்கிறவ மண்டையிலே போட்டு அடித்து ஆயப்பட்ட ஹாஸ்பிட்டலில் தான் சார் அட்மிஷன் ஆகிருக்கிறேன். என் பிள்ளையும் அனாத மாதிரி வீட்டில் கிடக்கு சார். 3 நாளாக ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் சார். எனக்கு விருகம்பாக்கம் ஸ்டேஷனில் எந்த ஒரு நடவடிக்கை, எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலை சார். எனக்கு சமாதானமாக போகாவிட்டால் பாதிக்கப்பட்ட தங்கள் மீதே நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உதவி ஆய்வாளர் மிரட்டுவதாகவும் அனுராதா குற்றம் சாட்டியுள்ளார். தங்களது புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.